வணக்கம் அன்பு நண்பர்களே, வணக்கம். நேற்றைய போட்டியில் ட்ரீம் லெவனில் 1 to 1, 1 to 10, 1 to 5 எல்லாமே ஜெயிச்சிருக்கு. நம்மகிட்ட அனுப்பியிருக்காங்க குரூப்பில். 2-3 பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. அது நீங்கள் அனுப்பணும் கிடையாது. நேற்று ட்ரீம் லெவனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எனக்கு ஒரு நம்பிக்கை வருதுங்க. முன்னெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இப்போ சில மெத்தடெல்லாம் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வருது. ஏன்னா குவிண்டன் டிகாவுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனி சந்திரன் நேற்று மேட்சுக்கு குவிண்டன் டிகாவுக்கு சனி சந்திரன் ஏற்கனவே இதே இதில் அவர் லோக்கலில் SA-T20 விளையாடும் போது SA-T20 பிக் பாஷாக தெரில, ஆனால் IPL கிடையாது, நேஷனல் இன்டர்நேஷனல் மேட்சும் கிடையாது, வேறு ஏதோ ஒரு லீக்கில் விளையாடும் போது 85 ரன் அடித்தார். நான் அதை வச்சு தான் ஸ்டார் போட்டேன், விக்கெட் கீப்பராக போட்டேன். நேற்று அதே மாதிரி அவர் தான் கேப்டன். ஸோ சில பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி வெறும் 16% தான் எடுத்திருக்காங்க. நம்ம நேற்று அவரை எடுத்தோம். ஏன்னா சிஎஸ்கேல விளையாடும் போது அவர் வந்து ஒரு தடவை 40 ரன் அடித்தார். ஸோ நேற்று ரன் அடிக்கலனாலும் பாலத்தினாலும் விக்கெட் எடுத்தாப்புல 2. ஸோ நேற்று ஜுரேல் மட்டும்தான், அதுவும் கம்மியான டேட்டா இருக்குது. இப்போ ஒரு மேட்ச்னாங்க, இப்போ பாருங்க, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது 9 கிரகம் இருக்கு. இதுல திசை எடுத்துக்கிறது கிடையாது, புத்தி எடுத்துக்கிறது கிடையாது. அந்தரம், சூட்சமம், பிராணம், இது 3ம் 27 காம்பினேஷனாவது வேணும். அப்பதான் இவன் அடிக்க முடியாதுன்னு ஒரு உறுதியா சொல்ல முடியும். அப்படி சொன்னவங்க தான் நேற்று குவிண்டன் டிகாக்கு, ஜெய்ஸ்வால், ரஹானே, மொயின் அலி, ரியான் பராக், வருண் சக்கரவர்த்தி, ஸ்டீஃபன் ஜான்சன். நேற்று ஸ்டீஃபன் ஜான்சனை வெறும் 20% தான் எடுத்தாங்க, நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இப்போ இதில் மிஸ் பண்ணதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா, அவருடைய டேட்டா நம்மகிட்ட நிறையா இல்லை. ஹர்ஷத் ராணா நம்மகிட்ட டேட்டா நிறையா இல்லை. நேற்று ரகுவன்சி இம்பாக்ட் பிளேயர், இல்லைன்னா அவரை எடுத்துக்கலாம். ஜுரேலும் நிறையா டேட்டா இல்லை. ஸோ இன்னும் ஒரு 2 வருஷம் சிரத்தை எடுத்து எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பண்ணோம்னா 2027 IPL 11 பேரை நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். இம்பாக்ட் பிளேயர் ரூல் இல்லை அப்படின்னா, இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருந்தது அப்படின்னா 9 பேரை நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். அதுலேயே கேப்டன் வைஸ் கேப்டன் வந்துட்டாங்கன்னா 1:500 கூட ஜெயிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு சீரீஸில் 72 மேட்ச்சில் 2-3 ஜெயிக்கலாம். இப்போ நேற்றே ஒருத்தர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காரு. இதை இங்கே பாருங்கள், அவர் அனுப்பினதை நான் அப்படியே சொல்கிறேன். அவர் வந்து இந்த 49 ரூபா 50 ரூபாலாம் போட மாட்டார். அவர் கொஞ்சம் வசதியான பார்ட்டி. அவர் போடுற ஸ்டைல் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி பந்தயம் கேட்டுங்கன்னு நான் சொல்ல வரல. அவருடைய ஸ்டைல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதில் வந்து எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், 40 பேர் கலந்துக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். 40 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 25,000 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் 2 பேருக்கு 5,000 ரூபா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 25,000 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் 2 பேருக்கு 5,000 ரூபா. அப்போ 35,000 ரூபா. ட்ரீம் லெவன் கம்பெனிக்கு 5,000 ரூபா சுவாகா. அப்புறம் அவரே இன்னொன்று போடுறாரு. அது எப்படி பாருங்க, 20 பேர் டீமு, அதில் 5,000 ரூபா போடுறாரு. அதில் வந்து அதில் எவ்வளோ போட்டிருக்காரு, 20 பேர் டீமில் 2,000 ரூபா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதில் 20,000 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் 2 பேருக்கு 5,000 ரூபா, தேர்டு ப்ரைஸ் 3 பேருக்கு 2,000 ரூபா. போட்ட காசு வந்துடும். ஸோ அதில் அவர் விளையாடுறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே பாருங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் விளையாடுறது 3,999 ரூபா ப்ரைஸ் அமௌண்ட். 3 பேர் விளையாடுறது 1,500 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ அப்போ 4,500 ரூபா. ட்ரீம் லெவன் கம்பெனிக்காரனுக்கு அதில் ஒரே ப்ரைஸ் மட்டும்தான். 3 பேர் விளையாடுறது, அதில் வந்து ஒரு ஆளுக்கு 1,500 ரூபா. மொத்தம் 3 பேர்னா 4,500 ரூபாயா, ஒரே ஒரு ப்ரைஸ் தான், 4,000 ரூபா ப்ரைஸ் அமௌண்ட். மீதி 2 பேர் சுவாகா, கம்பெனிக்கு 500 ரூபா. உண்மையிலே ட்ரீம் லெவன்காரன் தான் கோடியாக சம்பாதிக்கிறான். அப்புறம் இன்னொரு கான்டெஸ்ட் பாருங்க, 5 பேர் கலந்துக்கிறது 1,000 ரூபா கட்டணும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 4,500 ரூபா, கம்பெனிக்கு 1000 ரூபா, கம்பெனிக்கு 500 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 786 ரூபா. மொத்தம் 4 பேர் கலந்துக்கிறது, அதில் 2,500 ரூபா ப்ரைஸ் அமௌண்ட்டு. அதே மாதிரி 2 பேர் கலந்துக்கிறது 2,500 ரூபா. ஃபர்ஸ்ட் நம்ம 2,222 ரூபா, 2,722 ரூபா. 2 பேர் கலந்துக்கிறது 540 ரூபா வரும். அதில் ஒருத்தருக்கு ப்ரைஸ், ஒருத்தருக்கு இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 777 ரூபா. 3 பேர் கலந்துக்கிறது 2,000 ரூபா ப்ரைஸ். இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் விளையாடுறாரு. ஒரே ஒரு மட்டும்தான் 40 பேர் 1000 ரூபா கட்டுறாரு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 25,000, அது ஒன்று மட்டும்தான் 40. மீதி போகிற அந்த சின்ன டீம் தான், சின்ன டீமாக தான் போடுறாரு. நல்லா சம்பாதிக்கிறாரு. நஷ்டமே கிடையாது ஜி. நீங்கள் கொடுங்க, தைரியமாக கொடுங்க. ஏன் புலம்புறீங்கன்னு என்கிட்ட பேசுறாரு. இவர் யாருன்னா
சேலத்தில் செவ்வாப்பேட்டையில் அரிசி கடை வச்சிருக்காரு, அரிசி மண்டி சாரி வெள்ளை மண்டி வச்சிருக்காரு, இனிப்பு வெள்ளம் ஜாகிரி கடை வச்சிருக்காரு சேட்டு. நாங்கள் சேட்டமோ, அவர் கம்யூனிட்டி சேட்டான்னு தெரியல, ஆள் சிவப்பாக இருப்பார், அதனால சேட்டமோ. ஸோ அவரு நேற்று எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இன்னொருத்தர் மதுரையிலேருந்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி 1 to 10 10 டீம் போட்டிருக்காரு. அதாவது ஒருத்தருக்கும் ஒரு 10 பேர், அந்த மாதிரி 10 டீம் போட்டிருக்காரு. 1000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 10,000 ரூபா. 9 பேருக்கு அமௌண்ட் கிடையாது. 10,099 ரூபாங்க. ஒரு ஆளுக்கு 1099 ரூபா, 1100 ரூபா வச்சுக்கோங்க. 10 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு ப்ரைஸ் 10 டீம் நேற்று போட்டிருக்காரு. அதில் 8 டீம் வின் பண்ணியிருக்காரு. 8000 ரூபா லாபம். அவர் எவ்வளோ போட்டிருக்காரு? அதாவது தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஒரு டீம் வந்து 1000 ரூபாய், 10 டீம் போட்டிருக்காரு. அப்ப 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. 8 டீம் வின் பண்ணிருக்காரு. அப்ப 80,000 ரூபாய் லாபம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 முடிச்சுன்னா 70,000 ரூபாய் லாபம். இந்த மாதிரி பண்ணா நஷ்டம் வராது. அதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீ லூஸ் மாதிரி என்ன வேணா சொல்லு. 49 ரூபாய்க்கு 1 கோடி ரூபா அப்படி ஒரு டீமை கொடுன்றீங்க. நான் எங்க போட்டோம்? டீம் தெரிஞ்சா நான் ஏன் உட்காந்துட்டு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன்? ஸோ தயவு செஞ்சு ஒருத்தன் ஜெயிக்க, இங்க பாருங்க சார், உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜெயிக்கணும்னா 2 விஷயம். ஒன்று, யார் ஜெயிக்கிறானோ அவனை ஈஸியாக காப்பிடிக்கணும், இல்லையா ஜெயிக்கிறவங்க கூட வேலைக்கு சேர்ந்துக்கணும்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஜெயிக்கிறவங்கன்னு நான் சொல்கிறேன்னா புத்திசாலிங்க. அவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நேற்று ஆனஸ்ட்டாக நேற்று ஜெயிச்சவங்களாம் கமெண்ட் கொடுங்க. எவ்வளோ பேர் ஜெயிச்சிங்கன்னு நான் பார்க்குறேன். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய கொல்லி வாயினங்களாம் இருக்காங்க, கொல்லிக்கண்ணனுங்க. போன ட்ரிப்பு ஒருத்தர், சார் நான் 25,000 ரூபா சம்பாதிச்சேன் சார், 180 ரூபாயோ 200 ரூபாயோ போட்டு 1000 பேர் டீம்ல ஏதோ விளாண்டுருக்காரு போல இருக்கு. அதை வந்து செகண்ட் ப்ரைஸுக்கு 25,000 ஜெயிச்சேன்னு கமெண்ட் போட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கவே இல்லையாமா. நீங்க சொன்னீங்க சார் அப்படின்ட்டு கமெண்ட் போடுங்க. நான் ஜெயிச்சேன், நான் வின் பண்ணேன், என்ன டீம்னு போடுங்க. 1:10, 1:5, 1:20 அமௌண்ட்டை போடாதீங்க சார். நீங்க ஜெயிச்சீங்கன்னா சந்தோஷப்படுறது உங்க அப்பா அம்மா, உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, அதுக்கப்புறம் நான் தான். ஏன்னா நீங்க சம்பாதிச்சா தான் என் வீடியோ நல்லா இருக்கும், நீங்க என் கூட இருப்பீங்க, என் கூட டிராவல் பண்ணுவீங்க. நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா என்னை விட்டு போயிடுவீங்க. நீங்களா இருக்கிற வரைக்கும் தான் நான் பாலாஜி. நீங்களாம் காணாம போயிட்டீங்கன்னா திரும்ப நான் கார் கம்பெனி தான் வேலைக்கு போகணும். ஸோ நீங்க ஜெயிச்சா சந்தோஷப்படுற வெளியால் ஒருத்தர் யாருன்னா அது பாலாஜி மட்டும்தான். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் நான் சந்தோஷப்படுவேன். போன தடவை 2024 நம்மளால ஒருத்தர், ஒரு பேரும் பாலாஜி 1 கோடி ரூபா சம்பாதிச்சாரு. டெலிகிராம்ல நான் போட்டேன். இன்னொருத்தர் 25 லட்சம் ரூபா சம்பாதிச்சாரு. போன வருஷம் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கும் சிஎஸ்கே மேட்ச், அதில் கூட மார்க்கஸ் டோனிஸ் 100 அடிச்சாரு. அதில் நம்ம மார்க்கஸ் டோனிஸ் ஸ்டார் போட்டிருந்தோம். அதனால அவர் அந்த மொத்தம் 8 டீம் போட்டிருக்காரு. அதில் அந்த டீம் வந்து ஸ்டார் போட்டிருந்தாரு. ஒரு 25 லட்சம் ரூபா சம்பாதிச்சாரு. நான் சந்தோஷப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு நைட்ல எனக்கு தூக்கமே வரல, அவ்வளோ சந்தோஷம். அவரே சொன்னார், சார் நான் என் சொந்தக்காரங்களாம் பொறாமப்படுறான், நீங்க தான் சார் சந்தோஷப்பட்டீங்க. நான் தான் சார் சந்தோஷப்பட்டாகணும். என் மூலியமா நீங்க ஜெயிக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஆசிரியர் மாதிரி, நீங்க என்ன மதிக்காம போங்க, கெட்ட இடத்துல கூட திட்டுங்க, அது வேற விஷயம். நான் ஒரு குருநாதர் மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஜோசியத்தில் நான் சொல்லித்தரேன். நீங்க சம்பாதிச்சீங்கன்னா நான் தான் சந்தோஷப்படுவேன். ஒரு மாணவர் வந்து IAS தேர்வில் வெற்றி பெற்றால் வாத்தியாருக்கு சந்தோஷம். அந்த மாதிரி நீங்க சம்பாதிச்சா எனக்கு சந்தோஷம். அதனால அமௌண்ட்டை மட்டும் போடாதீங்க, எவ்வளோ ஜெயிச்சிங்களா இல்லையான்னு போடுங்க. சார் நான் உறுதியாக வாக்குறுதி தரேன், என் கூட டிராவல் பண்ணுங்க, இன்னும் 2 வருஷம் பொறுத்துக்கோங்க. 2027, 2028, 2029 IPL ஏதாச்சும் ஒரு டீமாவது 1:100 ஜெயிக்கலாம். அதாவது 100 பேர் விளையாடுற டீம்ல அதுக்குள்ள இம்பாக்ட் பிளேயர் ரத்து பண்ணலாம், ஆண்டவனை வேண்டிக்கோங்க. இம்பாக்ட் பிளேயர் ஒழிக்கணும், இம்பாக்ட் பிளேயர் முறைய ஒழிக்கணும், அதை அழிக்கணும், அதை பேன் பண்ணணும், அதை நிறுத்தணும், அதை முடிக்கணும், அதை தடுக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கோங்க. 11 பேர் விளையாண்டா அந்த 11 பேர் தான். இம்பாக்ட் பிளேயர் ரூலுக்கு எடுத்துட்டாங்கன்னா உறுதியா 2028 அல்லது 2029 கண்டிப்பா ஒரு மேட்ச் ஆச்சும் 11 பேரை நம்ம கரெக்டா சொல்லுவோம். அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்ற அளவுக்கு நானும் இன்னும் பக்குவப்பட்டுருவேன். கண்டிப்பா நம்ம ஒரு பெரிய தொகை சம்பாதிக்கிறோம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கடைசி 4 மேட்ச் நீங்களே எங்களோட டிராவல் பண்றீங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் ரொம்ப நேரம் பேசிட்டேன், பட் ஒரு சந்தோஷம். நேற்று நிறைய இப்போ யோசிங்க, இவ்வளவு கலவரத்திலையும் நேற்று 11 பேர்த்துல இம்பாக்ட் பிளேயர் ஒருத்தன், அப்போ 10 பேர்த்துல 7 பேரை கரெக்டா சொல்லியிருக்கோம். மீதி ஆளுங்களும் வந்து ஒன்றும் டொக்கலாம் ஆகல. நேற்று வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன எல்லாருமே நல்ல பாயிண்ட். உதாரணத்துக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் 34, அந்த டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா அங்குரஸ்கி ரகுவன்சி அவன் 42 தான். அவன் ஒருவேளை ஒரு 4 அடிக்கலாம், நேற்று இவன் உள்ள வந்திருப்பான் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் 25, மகேஷ் தீக்ஷனா 22, தேஷ்பாண்டே 16. நேற்று நம்ம நல்ல யாரெல்லாம் எடுக்கல அப்படின்னா ரிங்கு சிங் எடுக்கல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா நம்ம தப்பு பண்ணிட்டோம். சிம்ரான் ஹிட்மேயர் நேற்று நம்ம இவனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று எடுக்கல. அனுகுல் ராய்,
ரிங்கு சிங்கு, ராமன்தீப் சிங்கு இவனெல்லாம் நம்ம எடுக்கல. இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கை 32% எடுத்துருக்காங்க. நம்ம நேற்று அவங்களை எடுக்கல. இந்த மாதிரி தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த மாதிரிலாம் போட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இதெல்லாம் தான் வெற்றிக்கான வழி. அதே மாதிரி நம்ம சுபம் துபே எடுக்கல, அவன் வந்து இம்பாக்ட் பிளேயர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆண்ட்ரூ ரசல் 69% எடுத்திருக்காங்க. நம்மளும் எடுத்திருக்கோம், ஆனால் ஸ்டார் பிளேயர் போடல. ஸோ இதெல்லாம் தான் டெக்னிக்கு. மிக விரைவில் நம்ம கரெக்டாக சொல்லுவோன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ வர வருது. உங்களுக்கு வந்துச்சுன்னா கமெண்ட் போடுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிப்போம் சார், ஏன்னா ரூட் கரெக்டாக போகுது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சார்பாக இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் மேட்ச்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கும். இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காரன் ஐபிஎல்ல கெடுத்துட்டு இருக்கான். மேட்ச் முதல் பால்லேருந்து அடிச்சு ஆரம்பிச்சு வந்து ஒன் சைடு மேட்சாக கொண்டு போகிறான். இதெல்லாம் பந்தயம் நடத்துகிறவங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். பந்தயம் நடத்துகிறவங்களுக்கு லாபம், பந்தயம் கட்டுறவங்களுக்குலாம் ஏகப்பட்ட நஷ்டம். இதெல்லாம் இந்த வருஷம் இந்த டீமே இப்படி பண்ணிட்டுக்கிறானுங்க. இதனால் என்ன ஆகுனா ஒன் சைடாக மேட்ச் முடிச்சுன்னா யாருக்குமே லாபம் கிடையாது. மேட்ச்சு ஆப்போசிட் டீம் ஜெயிக்கிற மாதிரி இப்போ ஜோசியம் வந்தால் மட்டும்தான் லாபம், இல்லைன்னா நஷ்டம் தான். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பாக இன்னைக்கு யாரெல்லாம் விளையாடுறாங்கன்னா ஹென்ரிச் கிளாசன், இசான் கிசான், டீம் டேவிட், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி. இந்த 5 பேரில் 2 பேர் 3 பேர் ஃபயர் ஆனால் கூட பெரிய ஸ்கோர் அடி பண்ணுங்க. அதாவது இந்த ஜோசியமா சொல்ல கிரிக்கெட் நாலேஜோட சொல்கிறேன். அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ் 7 பேர் பேட்டிங்க. முகமது சமி, ஹர்ஷல் பட்டேல், ஆடம் சம்பா, சிமரஜித் சிங் போன தடவை பஞ்சாப்ல விளையாண்டாள். நீங்கள் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சார்பாக நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த், ஆயுஷ் பத்தோனி, டேவிட் மில்லரு, ஏடன் மார்க்ராம், மிச்சல் மார்ஸ், ரவி பிஷ்னாயி, டி சிங்கு, மணிமாறன் சித்தார்த்து, பி யாதவ், சர்துல் தாக்கூர். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மேட்ச் ஆரம்பிச்சு 3ஆம் பாதத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது. லக்கணம் வந்து கன்னியா லக்கணத்தில் ஆரம்பிக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வாரத்தோட கன்னி லக்கணம் முடிஞ்சிடும். அடுத்த வாரத்துலேருந்து துலா லக்கணத்தில் தான் மேட்ச் ஆரம்பிக்கும். ஸோ இன்றைய போட்டியில் வந்து சுக்கரன் பலமாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிறப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி பவுலிங் போடுற டீமில் சுக்கரன் பலமாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் டீம் நல்லா பண்ணுவாங்க. செகண்ட் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு மேலே விருச்சக லக்கணம் வரதுனால செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்கணும். செகண்ட் பவுலிங் போடுறவங்க டிஃபெண்டிங் டீமுக்கு செவ்வாய் பலமாக இருக்கணும். இந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது விக்கெட் கீப்பராக இன்னைக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கு. ரிஷப் பந்துக்கும் நல்லா இருக்கு, நிக்கோலஸ் பூரனுக்கு நல்லா இருக்கு, ஹென்ரிச் கிளாசனுக்கு நல்லா இருக்கு. ஸோ 3 பேருக்கும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கு. பேட்டிங்ல இசான் கிசான், ட்ரேவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஸ். ஆல்ரவுண்டர்ல அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி. பவுலிங்ல முகமது சமி, ஹர்ஷல் பட்டேல், சர்துல் தாக்கூர். ஒருவேளை செகண்ட் பேட்டிங் வந்து ஆர்சிபி பிடிச்சதுன்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் ஹர்ஷல் பட்டேலையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஆயுஷ் பத்தோனி உள்ள கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி பவுலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இவரை உள்ள கொண்டு வந்துருங்க. பவுலிங்ல வந்து பி யாதவ் அல்லது மணிமாறன் சித்தார்த் இவங்களை கொண்டு வந்துருங்க. இது உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும்னு எனக்கு புரியுது, கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராமோட லிங்க் இருக்கு, அல்லது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டெலிகிராமோட லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் பிளேயர்ஸ் எதுவும் மாற்றினாங்கன்னா நான் 7:15 நேற்று மாதிரி நான் ப்ரிடிக்ஷன் தரேன். எவ்வளோ சீக்கிரம் தர முடியுமோ தரேன். கண்டிப்பாக 1-1, 1-3, அதாவது 1:3 3 பேர் இருக்கிற டீமு, 5 பேர் இருக்கிற குழு, 10 பேர் இருக்கிற குழுவில் விளையாண்டா கண்டிப்பாக நஷ்டம் வராது. நம்ம செவ்வாய்ப்பேட்டை சேட்டு மாதிரி அந்த சுகர் ஜாக்கரி வியாபாரி மாதிரி நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசை ஆண்டவனோட வேண்டிக்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அதை விட்டுட்டு நான் உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், நான் 49 ரூபா போட்டு 1 லட்சம் பேர் விளையாடுற டீமில் போட்டு எனக்கு 1 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னா அப்படியே ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம்லேருந்து வெளில போயிட்டு தேடுங்க. ஐயோ நான் உங்களுக்கு குறை சொல்ல கிடையாது. அது பேராசைப்படுறவங்க நமக்கு வேண்டாம், ஆசைப்படுறவங்க எனக்கு போதும். என்ன பண்ணுங்க, யார் எக்ஸாக்டாக ட்ரீம் லோன் நார்த் இந்தியன்ஸ் தராங்க, நார்த் இந்தியன்ஸை தேடுங்க. யாரா எக்ஸாக்டாக ட்ரீம் லோன் 11 பேர் கொடுக்குறாங்கன்னு தேடுங்க. பணம் கட்டுங்க, அவனுக்கு ஒரு 100 டீம் தருவானுங்க. அது ஜெயிக்காது, ஆனால் ஜெயிச்ச மாதிரி டெலிகிராமில் போடுவானுங்க. பணம் ஏமாறுங்க. அப்போ தான் இந்த பாலாஜியோட அருமை உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு நம்ம கிட்ட இவ்வளோதான் சரக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் வைக்க முடியும், 10 ஃபோன் வைக்க முடியாது. இதே மரக்கட்டையில் ஒன்று நம்ம பிரத்யேகமாக செஞ்சால் அதில் 10 இல்லை 20 ஃபோன் கூட வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம கிட்ட 1 to 10 டீம் வரைக்கும் தான் ஜெயிக்கிறதுக்கான அறிவு இருக்குது. நீங்கள் நம்மகிட்ட விலகி போய் வேற எங்கேயாவது தேடுங்க, கிடைக்கும். இந்த 49 ரூபா போட்டு 1 கோடி ரூபா ஜெயிக்கிறவங்கலாம் நம்ம பக்கம் வராதிங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் தான், இந்த நம்பருக்கு இன்னைக்கு எஸ்ஆர்எஸ் ஜெயிக்குமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிக்குமான்ற ப்ரிடிக்ஷன் வேணுன்றவங்க மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. அதுவும் 5 மணிக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்புங்க. 5 மணிக்கு மேலே நான் ட்ரீம் லெவனில் பிஸியாக இருப்பேன்.
ட்ரீம் 11 காரங்க இப்போ ட்ரீம் 11 விளாடுறவங்க டெலிகிராம்லேயே நான் போடுவேன், டெலிகிராம்லேயே இருந்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வந்து சார் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்கலாம் சொல்லாதீங்க, எனக்குலாம் தெரியாது. நான் ஸ்டார் பிளேயரை போடுறவனா நீங்கள் எடுக்கிறது எடுக்காது உங்கள் விருப்பம். ஆனால் ஸ்டார் பிளேயர் போடுறவன் மேக்ஸிமம் டீமுக்குள்ளே வருவான். அவன் கேப்டனா வைஸ் கேப்டனா எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக டீமுக்குள்ளே வருவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன உதவி, நேற்று ஒரு 10 பேர் ஜோசியம் புக் அனுப்பி விட்டீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓப்பன் ஏங்க எவ்வளோ படித்து சொல்கிறேன். இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் ஜோசியம் பாரு நிறுத்திட்டேன். ஜோசியத்துக்கு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளாதீங்க. இன்னொருத்தான் கை ஃபோட்டோ அனுப்பிவிட்டேன். அப்படி சார் எதாவது பார்த்து சொல்லுங்கள் சார், காரைக்குடியிலேருந்து. எனக்கு கை ரேகவே பார்க்க தெரியாது. நான் அவங்க சொன்னேன், எப்பா நீ கை ரேகை ரொம்ப அழிஞ்சு போச்சு, நீ பெரிய கை வேலை பண்ணாது, ஏதோ அதிகமாக கையில் வந்து வெயிட் தூக்காத, ரேகெல்லாம் அழிஞ்சு போய்டும், மறுத்து போய்டுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னும் கல்யாணம் ஆகலன்றோம், அதனால தான் ரேகெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு போகுது. சரி, நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம். நேற்று போட்டியில் ஜெயிச்சவங்க எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டீமில் ஜெயிச்சோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் ஜெயிக்கின்ற ஆசை வரும். பேராசையிலேருந்து ஆசைக்கு வந்துடுவாங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 7 காலுக்கு ட்ரீம் 11 ஃப்ரீயாகவே வரும். நன்றி, வணக்கம்.